نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم، ذلك الدين القيم، فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل. أخرجه الإمام مسلم في صحيحه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுக்களும் இவ்வகிலத்தையே படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் மேகநாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹு அவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரில் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நாளை கயாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்று மூன்றாவதாக என்று வேண்டியதன் பின்னால் சையதுல் ஐயாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் புனித ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரயில்லமா மஸ்ஜிதிலே அத்திகாப்புடைய நியத்தோடு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வா செய்து இறையச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு இஸ்லாமிய புது வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அதுதான் ஹிஜ்ரி 1447 வருடம் முஹர்ரம் மாதம் முதலாவது நாள், முதலாவது ஹுத்பாவுடைய பிரசங்கத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனவே நாம் அடைந்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய புது வருடம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, அகில உலகிலே வாழ்கின்ற இஸ்லாமிய உம்மாவுக்கும், குறிப்பாக முஸ்லிம்களுடைய முதல் கிபிலாவாக இருக்கின்ற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க வேண்டும், அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற போராட்டத்திலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நம்முடைய உயிர்களை இரத்தங்களை சிந்தி போராட்டம் செய்கின்ற அந்த பலஸ்தீனிய மண்ணிலே வாழ்கின்ற அந்த ஈமானிய உறவுகளுக்கும் மலர்ந்திருக்கின்ற இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அது வெற்றிகள் நிறைந்ததாக, சுபீட்சங்கள் நிறைந்ததாக, ஈடேற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்று ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை படைத்து அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செய்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அப்படியாக அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 மாதங்களில் மிக முக்கியமான ஒரு மாதம்தான் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இஸ்லாமிய புது வருடத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஹிஜ்ரி ஆண்டுடைய முதலாவது மாதம் தான் முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவேதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய நாட்காட்டி முறையிலே முதலாவது மாதமாக இருக்கிற அதே நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட இந்த 4 மாதங்களை பற்றி பேசுகிற போது, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே பொதுவாக எல்லா காலங்களிலும் 12 மாதங்களிலும் அவனுக்கு அநியாயம் செய்துவிடக்கூடாது. பாவச் செயல்களின் மூலமாக, அனாச்சாரங்களின் மூலமாக, அக்கிரமங்களின் மூலமாக தனக்குத்தானே ஒரு முஃமின் இறை விசுவாசி அநீதி இழைத்து விடக்கூடாது. இது பொதுவான அல்லாஹுடைய கட்டளை. அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை தெரிவு செய்து கண்ணியப்படுத்தி, இந்த 4 மாதங்களில் ஒரு முஃமின் செய்கின்ற நல்ல அமல்கள், அதற்காக கொடுக்கப்படக்கூடிய கூலிகள், அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரட்டிப்பாக கொடுக்கின்ற அதே நேரத்தில் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த 4 மாதங்களில் ஒரு மனிதன் அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்கிற போது, பாவை செயல்கள் ஈடுபடுகின்ற போது அவனால் வழங்கப்படக்கூடிய தண்டனைகளும் இரட்டிப்பாக இருக்கும் என்ற ஒரு அருமையான விளக்கத்தை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய ஆண்டை, ஹிஜ்ரியுடைய ஆண்டை கண்ணியமான சங்கையான ஒரு மாதத்தை கொண்டு, அதாவது முஹர்ரம் என்று சொல்லுகின்ற அவனால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதத்தை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற அதே நேரத்திலே இஸ்லாமிய ஆண்டுடைய கடைசி மாதம், அதுவும் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதம் தான் ஹிஜ்ரி ஆண்டுடைய கடைசி மாதமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை அடிப்படையாக வைத்து நடைமுறையில் இருக்கின்ற அந்த ஹிஜ்ரியுடைய ஆண்டுடைய ஆரம்பத்தையும் இறுதியையும் அவனால் தெரிவு செய்யப்பட்ட அந்த கண்ணியமான மாதங்களை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான், முடித்திருக்கிறான். எனவே ரமதானுடைய மாதத்துக்கு பின்னர் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த ஒரு கண்ணியமான மாதம் இருக்குமாக இருந்தால் அது ஷஹ்ருல்லாஹ் என்று வர்ணிக்கப்படுகின்ற புனிதமான முஹர்ரமுடைய மாதம் தான் என்பதாக ஹஜ்ரத் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்துடைய அந்த முழு மாதங்களில் ஆரம்பமாக இருக்கிற அந்த 10 நாட்கள் மிக கண்ணியம் வாய்ந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஹஜ்ரத் அபூ உஸ்மான் அன்-நஹ்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாபிஈயாக இருந்தவர்கள். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கானூ யுஅظிமூன 13 எங்களுக்கு முன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்த நல்லோர்கள், சாலிஹூன்கள் 3 வகையான 10 தினங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் ஒன்றுதான் முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்ப 10 தினங்களை எங்களுடைய முன்னோர்களாக வாழ்ந்து மறைந்த அந்த நல்லோர்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களின் மூலமாக, இபாதத்களின் மூலமாக அந்த நாட்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற விளக்கத்தை ஹஜ்ரத் அபூ உஸ்மான் அன்-நஹ்தி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த 10 நாட்களிலும் கண்ணியமானவர்களே 10வது நாள், அதைத்தான் நாம் ஆஷூராவுடைய நாள் என்பதாக குறிப்பிடுகிறோம். இந்த ஆஷூராவுடைய நாளை பொறுத்தவரையிலே இந்த நாளுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த நாளிலே நடந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளும் பலது இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது இந்த ஆஷூராவுடைய நாளை பொறுத்தவரையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்துடைய நோன்பு இஸ்லாமிய உம்மத்துக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினம் ஆஷூராவுடைய நாளிலே நோன்பு நோக்கும்படி சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ருவையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இந்த ஆஷூராவுடைய நாள் வந்துவிட்டால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை சூழ இருக்கின்ற அன்சாரி சஹாபாக்கள் வாழக்கூடிய அந்த கிராமப்புறங்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஹாபாக்களை தூதுவர்களாக அனுப்புவார்கள். அந்த சஹாபாக்கள் மதீனாவை சூழ இருக்கின்ற அந்த அன்சாரிகள் வாழக்கூடிய அந்த பிரதேசங்களுக்கு சென்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மன் கான அஸ்பஹ ஸாயிமன் ஃபல்யுதிம்ம ஸௌமஹு, இன்றைய நாளில் யாரெல்லாம் ஆஷூராவுடைய நாளில் நோன்பாளிகளாக இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் அந்த நோன்பை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, மன் கான அஸ்பஹ முஃப்திரன் ஃபல்யுதிம்ம பகியத ஸௌமிஹி, இன்றைய ஆஷூராவுடைய நாளில் யாரெல்லாம் நோன்பு நோக்காதவர்களாக இன்றைய நாளை அடைந்திருக்கிறீர்களோ, ஆரம்பித்திருக்கிறீர்களோ, நீங்கள் மிகுதமாக இருக்கின்ற அந்த பகல் வேளைகள் சூரியன் மறைகின்ற வரைக்கும் எதனையும் குடிக்காமலும் எதனையும் உண்ணாமலும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு நோன்பாளிகளை போன்று மிகுதமாக இருக்கின்ற அந்த நேரங்களை கழித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அனுப்பப்படக்கூடிய தூதுவர்கள் இந்த செய்தியை சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே,
எனவேதான் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் இந்த செய்தியை கேட்டதன் பிற்பாடு யாரெல்லாம் நோன்பாளிகளாக அந்த நாளை ஆரம்பித்திருக்கிறார்களோ அவர்களுடைய நோன்பை பூர்த்தி செய்வார்கள். யாரெல்லாம் நோன்பு நோக்காதவர்களாக அந்த நாளை ஆரம்பித்திருப்பார்களோ அவர்களெல்லாம் மிகுதமாக இருக்கின்ற அந்த பகல் வேளைகளில் எதனையும் உண்ணாமல் பருகாமல் அந்த நோன்புடைய மாண்பை மகிமையை பேணியவர்களாக மிகுதமான நாட்களை கழிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு முக்கியமான செய்தி அந்த ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். எந்த அளவு தூரம் என்றால், இந்த நபியூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தூது செய்தியை கேட்டதன் பிற்பாடு எங்களுடைய மடியிலே வளரக்கூடிய அந்த பச்சிலம் பாலகன்கள் சிறார்கள் அவர்களையும் நோன்பு பிடிப்பதற்கான அந்த பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். எவ்வாறென்றால், அவர்களுக்காக வேண்டி இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் அவர்களை நாம் எப்படி நோன்பாளிகளாக இருக்கிறோமோ அதே போன்று அவர்களும் நோன்பு நோக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நோன்புக்கு பழக்க வைக்கக்கூடியவர்களாக இருந்தோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறார்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு பசி ஏற்பட்டால் சாப்பாடை கேட்பார்கள், உணவை கேட்பார்கள். அவர்களால் நீண்ட நேரம் பசிகளை தாங்கிக் கொள்ள முடியாது, தாகத்தை சகித்துக் கொள்ள முடியாது. ஹஜ்ரத் ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை பராக்காக்குவதற்காக வேண்டி, அவர்களுடைய சிந்தனையை திருப்புவதற்காக வேண்டி சாயம் பூசப்பட்ட நிறமூட்டப்பட்ட கம்பெனியினால் செய்யப்பட்ட விளையாட்டு பொருட்களை நாங்கள் அவர்களுக்காக வேண்டி கொடுப்போம். அவர்கள் அதை வைத்து விளையாடி கொண்டிருப்பார்கள். இப்படி அவர்களுடைய பசி மறக்கடிக்கப்பட்டுவிடும். இப்படியாக நாங்கள் அன்றைய நாளிலே, ஆஷூராவுடைய நாளிலே, எங்களுடைய சிறார்களை இந்த அமைப்பிலே நோன்பை நோட்பதற்குரிய பயிற்சியை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்பதாக ஹஜ்ரத் ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த ஆஷூராவுடைய நாள் என்பது அந்த நாளிலே நபிமார்கள் மிக முக்கியமான நபியாக இருக்கின்ற அல்லாஹோடு உரையாடிய கலீமுல்லாஹ், அல்லாஹோடு பேசியவர் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றிருக்கின்ற நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளிலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு வந்தபோது அந்த மதீனாவிலே வாழுகின்ற யூதர்கள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா ஹாதல் யௌமுல்லதி தஸூமுனஹு, நீங்கள் நோன்பு நோக்கின்ற இந்த நாள் என்ன நாள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் அதீம், இது ஒரு கண்ணியமான நாள். அஞ்சல்லாஹு ஃபீஹி மூசா வ கௌமஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளிலே தான், இந்த ஆஷூராவுடைய தினத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கௌம்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொடுங்கோலன் ஃபிர்அவுனிடமிருந்து, அவனுடைய பட்டாளங்களிடமிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அந்த ஃபிர்அவுனையும் அவனுடைய அடியாட்களையும் நீரிலே மூழ்கடித்த அந்த நாள் நடைபெற்ற நாள் தான் இந்த ஆஷூராவுடைய நாள். எனவேதான் ஃபஸாமஹு மூசா ஷுக்ரா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளிலே அல்லாஹுக்கு நன்றி கூறும் முகமாக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஆஷூராவுடைய நாளிலே நோன்பு நோட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டது. எனவே ஃபனஹ்னு நஸூமுஹு, அதனாலே தான் இன்று யூதர்களாக இருக்கின்ற நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி அவர்களுக்காக வேண்டி நாங்கள் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோற்றதை போன்று நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஃபனஹ்னு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்திலே, ஃபனஹ்னு அஹக்கு வ அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு மிக தகுதியானவர்கள் நாங்களாக இருக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பு பிடித்தார்கள். ஏனைய சஹாபாக்களையும் அந்த நாளிலே நோன்பை பிடிக்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் இந்த நாள் என்பது இந்த பூமிக்கு மேலே வாழ்ந்த நபிமார்கள் முக்கியமான ஒரு நபி, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்ததற்காக வேண்டி ஒரு நன்றி கடன் என்ற அடிப்படையிலே அந்த நாளிலே நோன்பு நோக்கக்கூடிய கடமைப்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கின்ற நமக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆஷூராவுடைய நாளிலே நடைபெற்ற அந்த சம்பவங்களை பார்க்கிற போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது.
ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் குறிப்பிடுகிறார்கள், கானூ யஸூமூன ஆஷூரா قبل أن يفرض رمضان. ரமதானுடைய மாதம் அந்த நோன்பு உம்மத்துக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளிலே மக்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆஷூராவுடைய நோன்பை மக்கள் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான யௌமன் துஸ்தரு ஃபீஹில் கஅபா. இந்த ஆஷூராவுடைய நாள் என்பது அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவிலே அறியாமை காலத்திலே மௌத்திக காலத்திலே அல்லாஹுடைய பைத்துல்லாவுக்கு கஅபாவுடைய அந்த திரை போர்வை புதிதாக மாற்றம் செய்யப்படக்கூடிய போர்வை போர்த்தப்படக்கூடிய நாளாக இருந்தது என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆஷுராவுடைய நாள் அல்லாஹுடைய பைத்துல்லா அதற்கு புதிதாக போர்வை போர்த்தப்பட்டது என்ற அந்த செய்தியை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பாதுகாத்தது இந்த நாளிலே நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த மாதத்திலே முஹர்ரம் மாதத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளில் ஒன்றாக அல்லாமா இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற அந்த நூலிலே குறிப்பிடுகின்ற போது இந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளும் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் இருக்கிறது என்ற விளக்கத்தை ஹாஃபிஸ் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவேதான் இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இன்னொரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு, அதை நாம் மறந்துவிடக் கூடாது. சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு பேர குழந்தைகள் இருவர். அந்த இருவரில் ஒருவர்தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்ட நாளும் இந்த நாள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவேதான் முஹர்ரமுடைய மாதம் என்பது பல சிறப்புகளை, அதிலும் குறிப்பாக ஆஷுராவுடைய நாள் என்பது பல வரலாற்று நிகழ்வுகளையும் பல சிறப்புகளையும் தன்னகத்தை கொண்ட ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்களில் மிக பிரதானமான அமல் தான் நோன்புடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத அல்லதி கபல. இந்த ஆஷுராவுடைய நாளை பொறுத்தவரையிலே இந்த நாளிலே ஒரு மனிதன் நோக்கக்கூடிய அந்த சுன்னத்தான நோன்பு இருக்கிறதே, அந்த மனிதனுடைய கடந்த ஒரு வருடத்துடைய சிறிய பாவங்களுக்கு கஃபாராவாக, குற்ற பரிகாரமாக இந்த ஆஷுராவுடைய நாளிலே நோக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் இந்த நாளிலே நாங்கள் நோன்பு நோட்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான அமலாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த அந்த சிறிய தவறுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஃபாராவாக இந்த ஒரு நாள் ஏறத்தாழ சுமார் 14 மணி நேரங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வசித்திருக்கின்ற தாகித்திருக்கின்ற நம்முடைய ஆசைகளை உணர்வுகளை கட்டுப்படுத்தியிருக்கின்ற இந்த ஒரே ஒரு அமலின் மூலமாக அல்லாஹ் ஒரு வருடத்துடைய சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குறான் என்றால் இந்த நாளை நாம் ஒரு போதும் தப்புவிட்டு விடக்கூடாது. எப்படியாவது அந்த நாளிலே நாங்கள் அந்த வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான நோன்பை நோட்பதை நாம் வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நாளை பற்றி சொல்லுகிற போது இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், சூமு யௌம ஆஷுரா, முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் நீங்கள் நோன்பு வையுங்கள், அந்த சுன்னத்தான நோன்பை பிடியுங்கள். அதே நேரத்திலே வஹாலிஃபு ஃபீஹில் யஹூத், அதிலே யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், யூதர்களை பின்பற்ற வேண்டாம், யூதர்களுக்கு இந்த சுன்னத்தான நோன்புடைய விடயத்திலும் நீங்கள் மாறு செய்ய வேண்டும். ஏனென்றால் யூதர்கள் அந்த ஆஷுராவுடைய நாளை மாத்திரம்தான் கண்ணியப்படுத்தினார்கள், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் மாத்திரம்தான் நோன்பு நோற்றார்கள். ஆனால் நீங்களும் அவ்வாறு அந்த நாளை மாத்திரம் நோன்பு நோற்று விடாமல் அதற்கு முன்னால் ஒரு நாளை சேர்த்து, பிறை 9வது தாசுஆவுடைய நாள், அதை சேர்த்து பிடியுங்கள், 9ம் 10ம் பிடியுங்கள், அவ் யௌமன் பஅதஹு, அல்லது 10ம் 11, இவ்வாறாக நீங்கள் முன்னால் ஒரு நாள் அல்லது பின்னால் ஒரு நாள் சேர்த்து பிடிப்பதன் மூலமாக யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹாஃபிஸ் இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸாதுல் மஆதிலும், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹுல் புகாரியுடைய விரிவுரையிலும் இந்த ஆஷுராவுடைய நோன்பை பொறுத்தவரையிலே இது 3 படித்தரங்களை உடையதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதிலே முதலாவது மிக பூர்த்தியான விதயம்தான்
பிறை 9வது தாசுஆவுடைய நாள், பிறை 10வது நாள் ஆஷுராவுடைய நாள், அதை அடுத்து வருகின்ற 11வது நாள், 3 நாட்களும் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பது மிக பரிபூர்ணமான மிக சம்பூர்ணமான ஒரு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2வது விதம்தான் பிறை 9வது நாளும் பிறை 10வது நாள், அதாவது தாசுஆ ஆஷுரா ஆகிய 2 நாட்களிலும் நோன்பு வைப்பது. அதிகமான ஹதீஸ்களை பார்க்கின்ற போது இப்படியாக இந்த பிறை 9, 10 ஆகிய 2 தினங்களில் நோன்பு நோட்பதை வலியுறுத்தக்கூடியதாகத்தான் அதிகமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது 2வது படித்தரமாக இருக்கிறது. 3வது அந்த 10வது தினத்தில் மாத்திரம் நோன்பு வைப்பது, அதாவது ஆஷுராவுடைய நாளிலே மாத்திரம் நோன்பு வைப்பது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாங்கள் வைத்து பார்க்கிற போது நாங்கள் குறைந்தபட்சம் பிறை 9, 10 பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் நாம் இன்றைய நாள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய பிறை 1வது தினத்தில் இருக்கிறோம். எனவே எதிர்வருகின்ற வாரம், நாளை அல்ல, எதிர்வருகின்ற சனிக்கிழமை 5ஆம் திகதி தாசுஆவுடைய நாளாக இருக்கிறது. எதிர்வருகின்ற 6ஆம் திகதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, அது ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது. எனவே அந்த 2 நாட்களையும் நாம் மறந்து விடாமல் கவனத்தில் வைத்துக் கொண்டு நோன்பு நோக்கக்கூடிய வழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அப்படியான ஒரு கண்ணியமான மாதத்தை மீளவும் அடைந்து அமல்களின் மூலமாக அந்த நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே நோன்பு என்ற முக்கியமான அந்த தாசுஆவுடைய ஆஷுராவுடைய நோன்பு எப்படி நமக்கு அந்த நாளிலே நிறைவேற்றுவது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கிறதோ, அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லமல்கள் என்ற அந்த வரையறைக்குள் அதிகமாக குர்ஆனுடைய திலாவத்தில் ஓதுவது, திக்ர்கள் செய்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்கள் சொல்வது, இப்படியாக எங்களால் என்னென்ன நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ அத்துணை அமல்களின் மூலமாக இந்த நாட்களை நாங்கள் ஹயாத்தாக்குவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான கண்ணியமான சிறந்த நாட்களை அடைய கிடைத்ததற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சுக்ராக, நன்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் மற்றொரு புத்தாண்டை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவே நாம் அடைந்திருக்கின்ற இந்த புதிய வருடம் இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டு நமக்கும் உலகிலே வாழ்கின்ற இஸ்லாமிய உம்மத்துக்கும் சுபீட்சத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஈடேற்றத்தையும் வெற்றிகளையும் நிறைந்த ஒரு ஆண்டாக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அடைந்திருக்கின்ற இந்த புதிய வருடத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் அகில உலகத்திலே வாழ்கின்ற இஸ்லாமிய உம்மத்துக்கும் ஒரு சிறந்த ஆண்டாக, ஈடேற்றங்கள் நிறைந்த ஆண்டாக, சுபீட்சம் நிறைந்த ஆண்டாக யா அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய குத்ஸை பாதுகாத்தருள்வாயாக. அந்த அக்ஸாவை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்திலே போராடக்கூடிய போராளிகளுக்கு நீ உதவி செய்தருள்வாயா. யா அல்லாஹ் எவர்கள் எல்லாம் ஷஹீதுகளாக மாய்ந்தார்களோ அவர்களுடைய ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்வாயா. மிகுதமாக இருப்பவர்களை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் உலகிலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் உன்னை உண்மைக்கு உண்மையாக அஞ்சு பயந்து தக்வாவோடு இறைச்சத்தோடு வாழ்ந்து இறைச்சத்தோடு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. முடிவுகளை சிறந்ததாக ஆக்கியருள்வாயா. கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மலிந்தவர்களாக சுவர்க்கத்துடைய சுபசோப செய்திகள் எல்லாம் கண் முன்னாலே காட்டப்பட்ட நிலையில் ரஹ்மத்துடைய வானோர்கள் மூலம் அவைகளை கைப்பற்றுவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والنظير. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحي أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة. صلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين. ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا أيها المسلمون اتقوا الله حق التقوى واستمسكوا بلا إله إلا الله فإنها هو العروة الوثقى. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله
يوم خلق السماوات والأرض منها أربعة حرم إلى آخر الآية. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله بارئ النسم ومحيي الرمم ومجزي القسم، أحمده حمدا يوافي ما تزايد من النعم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تعصم من الفتن وتدفع النقم، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث رحمة للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين ممتدين إلى يوم الدين. أما بعد، فيا أيها المسلمون اتقوا الله فقد نجا من اتقى وضل من خاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد صلى الله عليه وسلم وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم. وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين وذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداءك أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر لكل من حضر الجمعة ولوالديه، وافتح اللهم لسماع الموعظة قلبه وأذنيه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم، وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.